ஹே கேமர்ஸ், வெல்கம் டு கேம் மிஷன். அண்ட் இன்றைக்கி வந்து ஷின்சான் ஷீரோ அந்த கோல் டவுன், ஷீரோவும் கோல் சுரங்க சம்திங், சரி தமிழ் தெரில. ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ உள்ள கேமு. ஸோ இது ஹாரர் இல்லை, கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இது வந்திருக்கேன். எல்லாருமே ஹாரரே போர் அடிக்கும். ஸோ இந்த கேம் வந்து கிரன்ச்சி ரோல் வச்சு அக்கௌண்ட் வச்சுருந்தா இந்த கேம் ஃப்ரீ தான். உங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரீமில் சம்திங் 1500 ஏதோ இருக்குது. ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குது கேமு. இது ஸ்டோரி எனக்கு தெரியாது, சும்மா ட்ரையல் ரன் மட்டும் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சும்மா சரி எப்படி தான் ஓடுதுன்னு பார்த்தேன். ஸ்டோரி இனிமேல் தெரியாது, நானும் இனிமேல் தான் பார்க்கணும். அதனால் தேவையில்லாமல் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக கேம்குள்ளே போயிடலாம். ஸோ நியூ கேம் தான் கண்டிப்பாக, ஏன்னா கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து விளையாடுவோம். ஸோ நான் சும்மா ஒரு டொட்டல் மாதிரி விளையாடினேன், ஒரு சின்ன சேவ் தான். ஸோ அது பிரச்சனை நினைக்கிறேன். எதுவும் ஸ்டோரி எதுவும் பெருசாக வரல. ஸோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது கேம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஃபீல் நல்லா இருக்குது விளையாடும் போது. ஷினோஸ்கே அப்படி யாரும் கூப்பிட்றாங்க. தாத்தா என்ன பண்ணுறாருங்க? அதுக்குள்ள ப்ரீ ஸ்கூலுக்கு போகணுமா? நீ தரத்துக்கு இருக்க கசுகாபே இல்லை ஷின்சான். அவன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கான் ஷின்சான். தாத்தா ஒரு நிமிஷம், நான் என்ன பண்ணுறேன்? அதான் சொன்னனே. இது அக்கீட்டா, நீங்க அப்பா ஹிரோஷி கூட ஒரு பிசினஸ் ட்ரிப் வந்துருக்கீங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு. கினோஸ்கே எனக்கு தெரியாது. ஆமா சரி தாத்தா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவன் கேட்கும்போது, இன்னைக்கு வந்து நான் உனக்கு பூச்சை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரேன். நான் அவரே இறங்கி வந்து சொல்லி தர்றாரு நம்மளுக்கு பூச்சை பிடிக்கணும்னு. சரி நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பண்ணி தனியாக விட்டு போகிறாரு. ஒரு 5 வயசு பையனை எங்கன்னே தெரியாமல் வாடா அப்படின்னு சொன்ன போனால் எப்படி வருவான்? இருங்க தாத்தா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்பா என் மன்னிச்சிருங்க, அவன் கூட நீ எப்போ விளையாண்டுக்கணும்னு சொல்லிட்டு மெச்சு சொல்கிறாங்க. இவர் இன்னும் ஜாலியாக தான் இருப்பாரு. ஷின்சான் தாத்தா சொல்ல கேட்கணும் சரியா? ஷின்சான் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். புரிஞ்சிச்சு. அதாவது ராஜர்னா அதான் கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, பாட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த பாட்டு ஆக்சுவலி காப்பிரைட் வருமானு எனக்கு தெரில, அதனால் நான் இதை எதுக்கோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே தாத்தா, இங்கே தான் நம்ம பூச்சி பிடிக்க போகிறோமா? ஆமாம் இங்கே தான். ஆமாம் இங்கே தான். இதுதான் வந்து ஹிரோஷி வந்து இந்த நெட்டை வச்சு தான் விளையாண்டு தரச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி பிடிக்கிற நெட்டு ஒன்று தராங்க. ஆஹா, அப்பாவோட நெட்டா? இந்த மாதிரி அப்பாவோட பொருள் அங்கே தந்தாலே ஏதோ ஒரு பெரிய லோர் ஆரம்பிக்க போகுது. அது லோர்னால் ஒரு அந்த கதை ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் இருக்கா? யாரோ கூப்பிட்றாங்க போல. யார் நீ? சம்மந்தமே இல்லாமல் ஜப்பானில் போய் வேற யாரும் நாட்டை சேர்ந்த மாதிரி இருக்காங்க பார்க்க. ஏதோ பிரசிலியன் மாதிரி. உங்களுக்கு நான் இங்கே கேஸ் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா, இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு வயசான ஒரு லேடியை வந்து நடத்திட்டு இருப்பாங்க ஒன்று. நான் சொன்னேன், ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எங்கேயோ சுற்றி கேஸை காலி ஆயிடுச்சு, என் கழுத்தை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாக ஆடியோ வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறேன். அது நல்ல பட்டர்ஃப்ளை நெட் வச்சுருக்கே, பூச்சி பிடிச்சிருக்கீங்களா? இது என் அப்பாவோட நெட்டு. ஓ சூப்பர். ஏதாவது ரேரான பூச்சி பிடிச்சா எனக்கு நீ காட்டணும் சரியா அப்படின்னு நான் சொல்கிறேன். இவனுக்கே நான் காட்டணும், நீ யாருன்னே தெரில. உங்கள் உதவி ரொம்ப நன்றி. ஆனால் நல்ல மாதிரி தான் இருக்கேன். என்ன தான் பண்ண போகணுமே. அந்த சுருள முடிய பாருங்களான்னு சொல்கிறான். நானும் என்னோடய முடியை சுருளை பண்ணிக்கணும்னு பேசுகிறாரு. முடியே இல்லை, அவன் பார்க்குறான் பாருங்க, மினுக்குது.
தாத்தா உங்கள் கேட்டிருக்கதை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. じいちゃんないものはできないけど ஆனால் என்னென்னமோ பேசுகிறாரு இவர். அதான் கினோஸ்கே அவர் பேர். சரி சரி, நம்ம மறுபடியும் பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கலாம். பூச்சி எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த கண்ட்ரோல்ஸு. ஓகே 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 ஓகே. எப்படி நான் பூச்சி? ஓகே இது இது இதுதான். இங்கே ஒரு பட்டம் வச்சுருக்கு. பிடிச்சிட்டேன். ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளையா பார்த்தியா? அவ்வளோதான். நீ எத்தனை பிடின்றதை பார்க்குறது எனக்கு ஆவலாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாரு. அப்போ என்ன பூச்சி பிடிக்கிறது அந்த கேமில் வேலையா? ஏடா பூச்சி பிடிக்க விட்டிங்களே. ஷின்சான்லாம் என்ன பண்ணணும்? இப்போ வில்லன்ஸை அழிக்கிறான்னா ஆக்ஷன் கமெண்ட் மாதிரி போய் பூச்சிங்களை அடிக்க வச்சிட்டாங்க. இங்கே ஏதோ ஒர்க்கு. ஹேய் 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 பிடிச்சிட்டேன். அதே தான் அதே தான். இங்கே 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 இங்கே. ஆனால் ஓடுறது பார்க்க சிரிப்பாக இருக்குது. இது பெருசா இது? அவ்வளோதான். சரி சரி, இப்போ தான் ஞாபகம் வருது. என்னாச்சு தாத்தா? உனக்கு தெரியுமா ஷினோஸ்கே, இங்கே இந்த ஊரில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ரொம்ப பூச்சிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அப்படியா? என் வர போயிட்டான். பொண்ணுனாலே அது கஷ்டம்தான். அவளை எப்படி பண்ண சொல்கிறது? அவள் பெரிய கண்ணாடி போட்டிருப்பா. ஆனால் அவள் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப அழகானவளாமா. நிறைய பூச்சி பிடிச்சி அவட காமிச்சுன்னா அவள் சந்தோஷப்படுவா. நான் எதுக்கு அவளை சந்தோஷப்படணும்? சரி சரி, நானும் அவளுக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் சாலையாட்டான். ஏன்டா? மெனு ஓப்பன் பண்ணால் நம்ம கலெக்ட் பண்ணதெல்லாம் பார்த்துக்கலாமா. அப்புறம் ஹிண்ட்டு வேறு இருக்காமா. ஹிண்ட்டு தேவைன்னா பார்த்துக்கலாமா. தேவைன்னா பார்த்துக்கலாம், தேவைப்படாது. சேவ் மட்டும் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் இதான் ஃபஸ்ட் சேவ் பண்ணேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கே தெரியல என்ன பண்ணோன்னு. அவளை போய் பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் விளையாடல. ஹிண்ட்டு ஓகே மெஷின்ஸ் பார்த்துக்கலாம் இங்கே. சரி, பக்லேடியில் ஒரு மிஷின் இருக்குது. அவளை போய் நான் தேடணும் வேறு. அம்மா இந்த ஊருக்கு வந்தது ஷினோஸ்கே ஹிரோஷியோட பிஸ்னஸ் இப்போ வந்திருக்கான் அக்கிட்டாக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அம்மா அங்கே கர்லி ஹேட்டை பார்த்துட்டான். ஏதோ வித்தியாசம் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளை, அப்புறம் பட்டர்ஃப்ளை நெட் இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. வெரைட்டியாக நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பிடிக்கலான்னு. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் 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 சீக்கிரம். எங்கே இருக்கா? என்னது யூனிவர்சிட்டி கேட்டா? பஸ்ஸு இன்னும் 3 மணி நேரத்தில் வருவாம்மா. எல்லாம் டைம் போய் தான் ஆகுமா. அழகாக இருக்காண்ணா, ரொம்ப க்யூட்டா. புரிபுரிலாம் பண்ணுறான். இது ஆக்சுவலி புரி பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகிறான் நம்ம ட்ராவலு. இது பிடிச்சிட்டேன். கேபேஜ் பட்டர்ஃப்ளையா? ஒயிட் டெய்ல்டு ஏதோ ஒன்று. புரி பண்ணால் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். இது யார்? உன்னால் இங்கே போகக்கூடாது. நீ ரொம்ப சந்தேகமாக இருக்க. யார் நீ? நான் சந்தேகமான இல்லை. நான் ஷினோஸ்கே நொஹாரா. நீ யார்? அது நொஹாரா ஷினோஸ்கேன்ற மாதிரி சொல்கிறான். அதான் சொல்லுவாங்க நொஹாரா ஷினோஸ்கே தான். நான் தான் ரோஸ். இல்லை நான் ரோஸ் இல்லை. நான் ரொம்ப மெய்டனாக இருப்பேன். என்னை கியூட்டி லில்லின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுதான் நான் அப்படின்னு நான் சொல்கிறேன். கியூட்டி லில்லியா? இங்கே யாரெல்லாம் தாண்டி போகிறாங்களோ அவங்களாம் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. தண்டிப்பியா? ஏன்? நான் இங்கேருந்து போக தான் நான் பார்க்குறேன். அதானே நான் போக தான் விட. ஆனால் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. யாரோ சொல்லியிருக்காங்க இப்போ இவகிட்ட விடாதான்னு சொல்லிட்டு. அதான் சொல்ல முடியாது உங்ககிட்ட. நான் போகிறேன், தாண்டி தான் போகிறேன்.
通るぞ。 இல்லை இல்லை போகக்கூடாது. நீ தான் போகக்கூடாதுன்னு சொன்னல. நீ அவங்ககிட்ட அந்த 3 ரகசிய வார்த்தைகள்லாம் நீ போகக்கூடாது. அதை தாண்டி 3 ரகசிய வார்த்தைகளா? ஆமாம் ஆமாம், அந்த ரகசிய வார்த்தை வந்து ஏஸோடது, பிரின்ஸோடது, சாம்போடது தான். என்ன இது? புது சப்மிஷன் வந்துடுச்சு. ரோஸோடது. என் பேர் ரோஸு. ஏஸோடது, பிரின்ஸ், அவங்க 3 பேர்கிட்டேருந்து போய் நம்ம வாங்கினோமா ரகசிய வார்த்தைகள். அப்போ தான் விடுவாளாம் இவன். ஸோ அவனுக்கு 3 பேரை போய் எங்கே நான் கண்டுபிடிச்சி அவனுக்கு வேறு சொல்லுவாங்க இது பண்ணாதான் அது பண்ணாதான்னு. ஏதோ மீன் இருக்குது. ஓ ஸ்டிக் பக்கு. அது சின்ன வயசில் பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். என்னமோ பிடிக்கிறான். ப்ளூ அட்மிரலா? அவுக்கிச்சியா? ஆனால் அழகாக இருந்துச்சு அந்த பட்டர்ஃப்ளை. ஏய் 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 இதென்ன பிடிக்க முடியல. போங்க, கடுப்பாக இருக்கு. புரி 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 புரி. மீன் பிடிக்கலாம் போல. இங்கே இவதானாவ? நீங்கள் தான் அந்த பக் லவர் லேடியா? உங்களுக்கு பூச்சனை பிடிக்குமா? அப்போ நீ தான் கினோஸ்கேவோட எங்கள் தாத்தாவோட தெரியுமாங்க? நான் தான் ஷினோஸ்கே நொஹாரா. எனக்கு 5 வயசு ஆகுது. என் தாத்தா தான் என் அப்பாவோட அப்பா, அப்புறம் எங்கள் அப்பா தான் என்னோட அப்பான்னு சொல்கிறேன். என்னை மன்னிச்சிரு. என் பேர் வந்து காசுகோ. காசுகோ கியூரின். டீமன் டிராகன் மாதிரியா? ஒரு நிமிஷம். அது நீ வச்சிருக்கிய நம்மள அது ஸ்வாலோடைல். சும்மா ஏமா என் பக்கத்து தெருவில் இருக்குது, அதை போய் இவ்வளோ ஆச்சரியப்படுற. அது எனக்கு பட்டேன். நான் அதை பக்கத்தில் பார்க்கணும். இங்கே தான் இருக்குது, எங்கள் பக்கத்தில் தான், பக்கத்து ஊரில் தான், தெருவில் தான் இருக்குது. அதை போய் இப்படி சொல்கிறிய ஆச்சரியமாக அப்படி அரிய வகைன்னு. காசுக்கோ என்னாச்சு? என்ன மனசரி. இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அவ. மிஸ்டர் ஷினோஸ்கே, நீ இது எங்கே கண்டுபிடிச்ச? அதான் சொன்னேன் பக்கத்து தெருவில். இல்லை நம்பவே முடியல, இது எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. சம்மர் வந்து கிட்ட வந்துடுச்சாமா. என்ன பயமாக இருக்கு பர்சனாலிட்டி மாறினதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு. நான் அதை மறுபடியும் பண்ணிட்டேனே அப்படி நான் சொல்கிறா. என்ன பண்ணேன்? பூச்சை பற்றி பேசல, நான் என்னையே மறந்துடுறேன். ஆனால் முக்கியமாக மிஸ்டர் ஷினோஸ்கே, அந்த ஸ்வாலோ ட்ரையல் பட்டர்ஃப்ளை அதை என் புக்கில்லையா கொடுக்க மாட்டேன். அது வந்து நான் வந்து ஒரு புக்கு ரெடி பண்ணிருக்கேன். அதில் எல்லா க்ரீச்சருமே இந்த இடத்துல, இந்த ஏரியாவுக்கு எல்லா க்ரீச்சரும் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறா. அதாவது எல்லா க்ரீச்சரை பற்றியும் அந்த புக்கில் எழுதுறது தான். அந்த புக்கை நம்ம செக் பண்ணிக்கலாமா அப்போ வந்து? எழுதிட்டாளா புக்கில்? நான் கஷ்டப்பட்டு பிடிச்சேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி இந்தா, நீ இந்த பட்டர்ஃப்ளை புக்கை வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை திருப்பி வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டா. அதே பண்ண பட்டர்ஃப்ளை திருப்பி கொடுப்ப. கம்பேடியம்மா அப்படின்னு என்ன எழுதுறா? பட்டர்ஃப்ளை நான் பிடிச்சது புக்காக மாட்டிச்சே. அது புக்காலாம் மாறல, அது புக்கில் போட்டா. நீ இன்னும் கண்டுபிடிச்சின்னா அது என்கிட்ட வந்து கொடு. ஃபிஷ், பக், பூச்சி, மீன், செடி, இல்லை மினரல்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அதை புக்கில் வச்சுக்கிறேன். சரியா? சரி ஒரு இதுவாகவே சொல்கிறானே, ஷோராக சொல்லாமலே ஒரு பதட்டமாகவே சொல்கிறான். பூச்சி இது என்னது? அதான் ப்ளூ அட்மிரல். இது வேணுமா உனக்கு? தா, நீ எதாவது கண்டுபிடிச்சா என்கிட்ட சொல்லு. அது அதை எனக்கு காட்டுறியா? என்ன இப்போ தானே உட்கார முடியாத பிடிச்சாதான் நான் அதை எழுதி வச்சிட்டேன். கேபேஜ் பட்டர்ஃப்ளை.
ஓகே ஓகே. ஷினோஸ்கே, இன்னும் நீங்கள் எதிர்காலத்து நிறைய உதவி செய்ய நினைக்கிறீங்க. தாங்க உங்களுக்கு பரிசுன்ற மாதிரி சொல்கிறா. பாக்கெட் மணி கொடுத்துருக்காங்க. நம்ம மற்றவங்க உதவி செஞ்சால் பாக்கெட் மணி தருவாங்களாமா. ஆனால் நம்மளால் 1500 தானே பாக்கெட்டில் வச்சுக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய இருக்குது புக்கில். ப்ளூ அட்மிரலு, இது வண்டு மாதிரி இருக்குது. என்னது? ஜாப்பனீஸ் ஸ்டிக் பக்கு. புரி புரி அவகிட்ட இப்போ புரி புரி பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரி சரி, அப்போ போ கிளம்புறான். இது இது ஏற்கனவே பிடிச்சிட்டேன். புரி 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 புரி. நான் மீன் பிடி முடியுமா? மீன் பிடிக்க முடியலையே. புரி புரி தான் பண்ணுறான். இங்கே ஒரு வண்டு இருக்குது. ஜாப்பனீஸ் பார்ஸ்லே. இவர்கிட்ட பேச முடியுமா? ஓ, அன்பின் பிள்ளைச்சிக்கு வரவேற்கிறேன். நீ சின்ன பையன் தானே? நீங்கள் இங்கே ஒன்று பழகிச்சா எங்கள் வாழ்க்கை, இந்த இடத்துல இருக்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். பையா, தாத்தா எங்க? தாத்தா எங்கடா? தாத்தா தாத்தா பார்த்தீங்களா? ஏதோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஏய், இவர்கிட்ட போ. இவர் சொல்லுவாரா? ஓ, நீ இனோஸ்கேவோட பேரனா? அந்த ஊறுக்காய் போட்ட வெஜிடபிள் நீ சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? எனக்கு இவத்தை கொடுத்தாரு போல நம்மளுக்கு சாப்பாடு. ஓஹோ, நீ யாருன்னே தெரிலவா எனக்கு. என்னாச்சு? மத்தியானம் ஆயிடுச்சு. நம்ம அங்கேயும் இங்கேயும் போக போக டைம் போயிட்டே இருக்கோம். டைம் மாற மாற சீனரியும் மாறுமா? இது என்ன கடை? ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்து இங்கே தான் விற்பாங்களாமா, ஊரில் வளர்த்ததெல்லாம். இது என்னடா எங்கெங்கேயோ போகிறேன்? இது காட்டுக்குள்ள வந்துட்டேனா? இது என்னது? இது மினுக்குது. என்னது இது? என்னடா இது? இது கரப்பம் பூசம் இருக்கு. என்னது இது? ஏதோ பழைய சைனா. அவனுக்கு படிக்க முடியலையா? அதை அந்த வார்த்தையும் படிக்கலையா, லெட்டரையும் படிக்கலையாமா. இது என்னது? என்னடா இது? அதெல்லாம் போக முடியல. சரி சரி, நான் ரிட்டர்ன் வந்துடுறேன். இந்த ஒரு நைட் ஆகிடுச்சு, பயமாக இருக்குது. ஒழுங்காக வீட்டுக்கு போகிறேன். இவர் யார்? நீ நல்லா உற்சாகமான பையனாக இருக்கியே. கின்சான சின்ன வயசில் தாத்தாவை பார்க்குற மாதிரி இருக்காமாச்சு. அவர் சின்ன வயசில் உனக்கு தெரியும் தானே, அவன் தாத்தா தான். அவரை கின்சான்னு சொல்லுவாங்க போல. இவ்வளோ பெரிய இடம். என்னது இது? ஏதோ டிவைஸ் தான், ஆனால் இதை இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாதாமா. கேபேஜ் பட்டர்ஃப்ளை. அம்மா கிட்ட பேசுகிறேன். ஷின்சான், நீ இருட்டாகிறதுக்குள்ளே திருப்பி வந்துடணும், சரியா? நான் இப்போயே வரேனே. இந்த வழி அது என்னது? யார் இவங்க? நீ வீட்டுக்கு போயிடு இருட்டாத்துள்ள. உங்கள் அம்மாவை வருத்தப்பட வைக்காத. மசே, நீ யார்? ஓகே, முக்கியமான ஸ்டோரி இல்லை. அங்கேயே இரு, நீங்கள் வரக்கூடாது. நான் இவனை பார்த்தே இல்லையே. யார் நீ? ஓ, இவன் தான் பிரின்ஸ். இவனை வார்த்தை வேணும் நம்மளுக்கு இவன்கிட்டேருந்து. நீ யார்? ஓ, சந்தேகமாக இருக்கே. நான் யாரும் உனக்கு தெரியலாம். அப்போ இங்கே இந்த இடத்த சேர்ந்தவங்க கிடையாது போல்.
நான் சந்தேகமானவன் இல்லை, நான் ஷினோசுகே நொஹாரா. よそ者じゃないぞ。野原しんのすけだぞ。 சரி நான் கூட சொல்கிறேன், நான் தான் சிறப்பான மீன் பிடிக்கிற பிரின்ஸ், அதான் நான். 僕の ரின்ஸா? அதான் அதை வாஷிங் பண்ணுற ரின்ஸான்னு கேட்குறான். வாஷிங் மிஷினில் பண்ணுறது அலசறதான்ற மாதிரி கேட்குறாங்க. 自己主張したい。 ரின்ஸ் இல்லைடா, பிரின்ஸு. リンスじゃない。プリンス。 இங்கே நிறைய ரேரான ஃபிஷ் こ இருக்குது, の先はレアな魚がいっぱい。 ஆனால் இது என்னோட இடமா, 緑。 இந்த மாதிரி சாதாரணங்கள் நான் விட மாட்டேன் அப்படின்னு わ சொல்கிறான். からない素人は通すわけにいかない。 உனக்கு அதாவது அந்த மீனோட அழகை புரிஞ்சிக்க முடியாதவங்கள. சரி சரி, அப்போ நீ வந்து இந்த மாதிரி எம்பாரசிங்கான விஷயத்தெலாம் பண்ணுகிறேன் புக்கில். இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, அவங்க சீக்கிரமாக வளர்ந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, இந்த புக்கெல்லாம் நான் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ நான் இதை மறைச்செல்லாம் வைக்க மாட்டேன், அதாவது அதை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 隠しては எங்கே கண்டுபிடிச்சனே அதை? どこで拾ったの？ நீ போய் மாஸ்டர் சார் ஒன்று பிடி, அப்புறம் நான் இந்த இடத்தோட தாண்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, そしたら யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஓ இந்த மாதம் இந்த சால்மனை நான் பிடிச்ச விட கொடுத்தா ஏன்னா அந்த சைடு விடுவானாமா இவன். நான் அடைச்சி தாக்கிட்டு போயிடுவேன். சரி பாவம் குழந்தையாச்சே அழுதுவேன் தான் பார்த்து உனக்கு அந்த மீனை பிடிச்சிட்டு வரேன். ஆனால் எப்படி பிடிக்கணும்னு தெரியலையே. பாட்டி சாப்பிட டைம் ஆயிடுச்சேன், நைட் ஆகிடுச்சுன்னா யாராவது வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல். பாப்பா இது பார்க்க கேம் மாதிரியா இருக்குது, ரியல் லைஃப் மாதிரி இருக்குது இந்த குவாலிட்டிலாம். இது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ என்ன ஆரம்பிக்க போகுது. ஆமாம் ஆமாம், ஹாரி டிவியில் வர போகிறா தானே, அப்பா டிவியில் வராரா? நீங்கள் ரொம்ப லக்கியான ஒரு ஆக்ஷன் மாஸ்க்கு, நீங்கள் அது ஆக்ஷன் கம்பெனி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷோ இல்லை ஷின்சான், இது ஒரு இன்டர்வியூ, எதிர்காலத்தில் வரப்போகிற ஜாப் பற்றி. ஐயோ நான் டிவியை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேனே. இது மிச்சி ஆரம்பிக்க போகுது. இன்றைக்கி வந்து நம்ம ஹிரோஷி நொஹாரா ஃபுட்டாபா ஷோஜி இந்த ஹிரோஷி நொஹாரா கூட பேச போகிறோம். இது ரொம்ப பத்தட்டமாக இருக்கார் போல் ஹிரோஷி, சிரிப்பாக இருக்குது. அங்கே பாருங்கள், நீங்கள் டிவியில் இருக்கீங்க. வாவ் யா அப்படின்னு ஏதோ சொல்கிறான். என் பேர் ஹிரோஷி நொஹாரா, எனக்கு 35 வயசு, எனக்கு 35 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு சிரிப்பா. அவங்களுக்கு உங்கள் வயசெல்லாம் தேவையில்லை, ஏதோ பப்ளிக்கில் அப்பாலஜி பண்ணுற மாதிரி இருக்குது கோர்ட்டுக்கிட்ட வந்து நான் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் பாருங்களேன். ஃபுட்டாபா வில்லேஜ் ஃபுட்டாபா சோஜி வந்து நிறைய எஃபர்ட் போடுறாங்களாம்மா இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு. அப்படியே கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வந்து ஒளிஞ்சிருக்கிற ஜப்பான் ஃபுட்டெல்லாம் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் நாங்கள் ரீடிஸ்கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் வந்து அதை வந்து ஃபுட் சர்வீசஸ் டெவலப் பண்ணலான்னு பார்த்துருக்காராம். அது நல்ல ஐடியா தான். நீங்கள் அதை எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்கிறீங்களா, எந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் டெவலப் பண்ணி போகிறீங்கன்னு? இங்கே அக்கிட்டாவில் வந்து நாங்கள் ஒரு மெனு ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய இன்க்ரீடியன்ஸ் வச்சு. ஏதோ ஹினாய் சிக்கன், ஏதோ டேம் போகலாம் வச்சு. இதை நாங்கள் சக்ஸஸாக மாற்றுறதுக்காக என் ஃபேமிலி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் இந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு. அப்படியா? கான்ஃபிடென்ட் ஆகிறியா? உண்மை சொல்லணும்னா நான் அக்கிட்டாவில் தான் பிறந்தனே. நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன், இந்த இடம் வந்து குழந்தைகளை வளர்த்துறதுக்கு ஒரு சிறப்பான இடம். நான் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் நாங்கள் தங்கியிருக்கிறத நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். என் அப்பா அம்மாவுக்கும் அவங்க வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் வசதியாக இருக்குது. அவங்க எனக்கு கம்பெனி தராங்க, அதாவது காசு தராங்க நம்மள சொல்கிறான். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி நொஹாரா. அவ்வளோதான், நம்ம அக்கிட்டாவில் இன்றைக்கி என்ன புதுசு அப்படின்ற ஷோ முடியுதாம்மா. நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க அப்பா. அமைதியாக இருக்கியா ஷின்சான்? அந்த ரிப்போர்ட்டர் அழகாக இருந்தாங்கன்னு தாத்தா சொல்கிறாரு. பாட்டிக்கவும் போயிட்டாங்க பாவம். தாத்தா இந்த வயசில் ஒன்று தேவை அதெல்லாம். நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஷின்சான் பூச்சிங்களை பிடிச்சி. சரி எத்தனை நீ பிடிச்ச? எனக்கு தெரியல,
ஆனால் கசுக்கோ வந்து புக்காக மாற்றினாங்க அது எனக்காக. 和子お姉さんが図鑑にしてくれたぞ。 ஓஹோ, அது கசுக்கோ பக்லர் மாதிரி தான் இருக்குது நீ சொல்கிறத பார்த்தாலே. 和子ちゃんじゃな。 அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இளம் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. みたいなお姉さんじゃ அவள் வந்து ரிசர்ச்சிங் நேச்சரால் ஒரு பொண்ணாமா. 自然を研究している学生さんじゃ。 அவள் ஆனால் அவள் பர்சனாலிட்டியை மாற்றும் போது பயமாக இருக்கா. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துச்சேன். கசுக்கு வந்து ரொம்ப இன்டென்ஸானவ தான் அந்த காலத்துல இருந்தே. 和子ちゃん昔はブイブイ言わせてたらしいからの。 அவள் டென்ஸில் வாழ்ந்தாங்களா, அது இன்டென்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இன்டென்ஸ் அப்படின்னு இல்லை இன்டென்ட் இல்லை, இன்டென்ஸ் குவைட் கத்துறான். ブイブイ。 ஆமாம் ஏதோ புரி மாதிரி இருக்கு. பாட்டி வந்துட்டாங்க. சும்மா ஏதாவது பேசுங்க தாத்தா, போகலாம். じいさん、遊んでねで。 ஓ டைம் பாரு, போகலாம்.あ、いかんいかん。もうこんな時間か。 ஓ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? あら、お帰りですか。 ஷின்சான் மிட்சி நாளைக்கு பார்க்குறோம். しんちゃん、みさいさん。 ஷினோசுக்கே நிறைய டைம் நாளைக்கும் தாத்தா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். சரியா? சரி குட் நைட், நல்லா பார்த்துக்கோங்க. お気をつけて。 இப்போ அம்மா அதை சொல்கிறாங்க. ஷின்சான் நீயும் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுப்போ. しんちゃんの歯磨きしてねな。 எவ்வளோ சீக்கிரமாம்மா? ஈவினிங்கில் ஸ்பெண்ட் பண்ணலாமா? ஒரு சில இதெல்லாம் நைட்டில் தான் நம்ம பார்க்கணுமாமா, நைட்டில் தான் கிடைக்குமா. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தூங்க போகலாம். அதுக்குள்ளே தூங்கிடுவான் நானே. போட வெளியே. இது என்ன ரூம்னே தெரில. ஏன் கதெல்லாம் திறந்து விட்றாங்க, பூச்சி வந்துடாதா? ஹீமாவரி கொட்டு மண்டிலே. கொட்டலாம் பார்த்தானே. இங்கே நிறைய சேனல்ஸ் இல்லையாம்மா, சேனலில் மாற்றி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இன்வெஸ்டிகேட் டிவி ஏதோ அக்கிட்டா டைலக்ட் பற்றி பேசுகிறாங்களா? அம்மா என்ன பண்ணுறாங்க? ஓ அந்த அவன்ஸை க்ளீன் பண்ணுறாங்களா அம்மா. நிறைய வேலை பாவம். இந்த வரை போக முடியாதா? இப்படி தான் அங்கே போனாங்க. இது என்ன சாப்பிட்டு, இது கீழே ஷீரோ. ஓ ஷீரோ. ஆக்சுவலி இந்த டைட்டிலே ஷீரோட பேர் தான் இருக்கா. ஸோ ஷீரோ முக்கியமாக ரொம்ப இந்த கேமுக்கு. ஷீரோ இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுப்பா. தாத்தா வந்து ஷீரோக்கு புதுசாக வீடு செஞ்சு கொடுத்துருக்காரு போல். புரிブリブリ、ブリブリ、ゴーゴー。 என்னது? ஆஸ்ட்ரிச் ஃபேனா? இவங்க என்ன பண்ணுறா? பூச்சி பிடிக்கிறா வச்சு பூச்சி. அந்த ஃபயர் ஃப்ளைஸ் அது என்ன சொல்லுவாங்க, அது என்ன பண்ணிட்டேன் தமிழ் என்ன ஃபயர் ஃப்ளைஸ்க்கு? すごいです。 நீ அதை பிடிச்சின்னா அது எனக்கு தரியா? よろしくお நான் 願いし உனக்கு ます。 தரேன், நிறைய காசு தரேன் சொல்கிறான். அது あなた、 மின்மினி பூச்சி. ஞாபகம் வந்துச்சு. ちょっと見せていただけますか。 இவன் நம்ம புக் அப்டேட் பண்ணுறா. バッチリ記録しました。 லேடி பக் பிடிச்சிருக்கேன். ஓ காசு கொடுத்துட்டா. மேக்ஸிமம் ஆனால் 1500 தான் வச்சுக்க முடியும். இவ்வளோ தூரம் நைட்டில் போகக்கூடாதாம்மா நம்ம. இங்கே வீட்டுக்கு போகிறேன். என்ன இது? என்ன இது? இப்போ அதை எப்படி போவோம்? அந்த பூச்சி எப்படி பிடிப்போம் நான்? ஃபயர் ஃப்ளையை やっやっ இங்கே இருக்க எங்கடா இருக்குது? やっゆっとやっゆっとやっゆっと இதை பிடிக்கவே முடியலையே. やっやっゆっと நான் போய் தூங்குறேன்.
எதெல்லாம் தூங்குவேன் சென்டரா இதுதான். பக்கத்தில் ஹீமாவரியோட இது இருக்குது. அப்புறம் அம்மா பார்த்துப்பாங்க. அப்புறம் அப்பா இன்சைடு. குட் நைட் ஷின்சான், குட் நைட். இவன் பாட்டா பாடுறாங்க. ஆனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது விளையாடுறது, இப்படி ஜாலியாக. அப்படியே மற்ற கேம் மாதிரி ஹாரர் கிராணி வர மாதிரி துரத்தின்லாம் அப்படியே பத்தட்ட மலம்குள்ளே சேவ் பண்ணுறது சொல்கிறாங்க. இதில் ஏற்கனவே தெரியும். சேவ் பண்ணிக்கிறியா? பண்ணிடுறேன். ஹிரோஷியோட டிவி டெபியூ. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு முடிச்சுக்கலான்னு தோணுது இந்த பார்ட். ஏன்னா ஏற்கனவே போயிடுச்சு ரொம்ப நேரம். ஒரு 1/2 மணி நேரம் வந்துடுவோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. சாப்பாடுக்கு நன்றி. காலையில் 6 மணி முடிச்சுக்கலாம். நீ இது மறுபடியும் தாத்தா கூட சாகசத்துக்கு போகிறியா நாளைக்கு? அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாராம் இதை. ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு பேர பசங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்கார் போல். வந்துட்டார் தாத்தா. வந்துட்டேன். தாத்தா ஜாக்கிரதைங்க 2 பேரும். சரி. ஸோ முடிச்சுக்கலாமா? ஸோ ஓகே வந்துருச்சு. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2 திருப்பி சீக்கிரமாக நாளைக்காகவே பார்ட் 2 அப்லோட் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு மேபி ஆகலாம். மோஸ்ட்லி நாளைக்கு வந்து நான் பார்ட் 2. ஸோ பார்ட் 2 எல்லாம் மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்போ எல்லாம் அடுத்த சேனலுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பீஸ்.